அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 8/5/2024 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாவும் இல்லைங்க. டேட்டாவே இல்லாமல் காஞ்சி போயிருக்கிற இடமா இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு. அதனால் ஒரு பெரிய மொமெண்டமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன்லேயே முடிச்சிருக்கான் பாருங்க. டவ் வெறும் 0.08% தான் வந்து மேலே ஏறியிருக்கான். அண்ட் எஸ்என்பியை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். உங்களுக்கு லைட் கேப் இப்போ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கன்சல்டேட் ஆயிருக்கான். ஒரு 0.13% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கான் 0.01%. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் தான் ஆகிறான். அது ஒரு மிகப்பெரிய நியூஸ். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது. ஆனால் அது மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியாக இல்லாமல் ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்டே தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்போ வெடிச்சு சதறி மேலேயோ கீழேயோ போகுது அப்படிங்கிறது தெரில. அதுக்கு வந்து இன்னும் வேறு ஏதாவது ஒரு விஷயம், இன்னொரு ஃபியூல் தேவைப்படுதுங்க. நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கும்போது கூட இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் ஆகிட்டான். ஆனால் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு மொமெண்டம் இல்லாமல் இருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து அகைன் ஒரு க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓகே நல்லா தான் இருக்கான்னு அர்த்தம். பட் இன்றைக்கி ஏதாவது ரெட் கேண்டிலுக்கு வந்துச்சு அப்படின்னா அது ஒரு ரிவர்சலாக கூட போயிடும். ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ கிட்டத்தட்ட அந்த பிரேக் அவுட் ஆன இடத்துக்கு வந்துட்டான். இங்கேருந்து இவன் வந்து அகைன் மேலே போகிறானா கீழே போகிறானா அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ ஓவராலாக நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் தான் எதிர்பார்க்குறேன் யூஎஸ் மார்க்கெட்லேயே கூட. ஸோ ஒரு ரிவர்சல் வந்து ரெட் கேண்டில் போட்டு இப்படி அகைன் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஸ்டில் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ஸ் கம்மியாகுது. வரலாற்றிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் விக்ஸை விட அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம விக்ஸ் இந்த தேர்தல்னால நினைக்கிறேன். ஸோ நம்ம விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 2.5% ஏறி 17 இருக்கிறான். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 13 தான் இருக்குது. ஸோ அங்கே பெரிய அன்சர்டன்ட்டி இப்போ எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்லேருந்து அப்படியே டீகப்பிள்ட் ஆயிடுச்சு. நம்ம தன்னந்தனியாக வந்து இயங்கிட்டு இருக்கிற லெவலுக்கு இப்போ வந்துட்டு நம்ம. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டில் அன்எக்ஸ்பெக்டட் வாலட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து 10 இயர் பாண்ட் ஈல்டு. ஸோ இவனுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த 4.4 லெவலில் தான் இருந்தால் இப்போவுமே அந்த 4.4 லெவலுக்கு வந்துட்டான். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். அண்டு க்ரூட் ஆயில் ஆல்வேஸ் $78 போயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸுக்கு கொஞ்சம் நல்ல விஷயம் கிடையாது. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ் ஹெவி வெயிட் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவன் கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். இங்கே பாருங்கள், அவன் வந்து விழுந்துகிட்டே இருக்கிறான், பெருசாக ஏற மாட்டேங்கிறான். க்ரூட் ஆயில் ஏறினா தான் ரிலையன்ஸுக்கு நல்லது. ரிலையன்ஸு இண்டெக்ஸ் ஹெவி வெயிட், இவன் ஏறினா தான் நிஃப்டிக்கு நல்லது. ஆனால் நிஃப்டியில் இருக்கிற மற்ற ஸ்டாக்கு, அதாவது ரிலையன்ஸை தவிர மற்ற ஸ்டாக் எல்லாத்துக்குமே இந்த க்ரூட் ஆயில் குறைஞ்சாதான் நல்லது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்கெட்சு. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கிற ஃபண்டமெண்டல் விஷயம் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது, ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருக்குது, அவ்வளோதான். அடுத்து நம்ம ஏடிஆரை பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஏடிஆர் ஸ்டாக் வந்து என்னாச்சுன்னு பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும் தலா 1% விழுந்திருக்காங்க. இன்ஃபியும் விப்ரோவும் 1% ஏறி இருக்காங்க. ஆனால் இதுவே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸும் விப்ரோவும், இங்கே இன்ஃபோசிஸ் 1% ஏறி இருக்குது, விப்ரோ 1/2% தான் ஏறி இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ஐசிஐசி 1.5, ஹெச்டிஎஃப்சி 2.5. ஸோ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி தான் ஏடிஆரில் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு எஃப்ஐடியை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் தான். எஃப்ஐ வந்து ஒரு 3600 கோடி. அண்டு இன்றைக்கி பரவாயில்ல, டிஏ கொஞ்சம் மேட்ச் பண்ணி 2300 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து மைனஸில் தான் இருக்குது. இது வந்து எலெக்ஷன் முடிய வரைக்கும் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்டு தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் ஃப்ளாட்டு, எஸ்என்பி ஃப்ளாட்டு, நாஸ்டாக் ஃப்ளாட்டு, டாக்ஸ் ஃப்ளாட்டு, ஃப்ரான்ஸ் ஃப்ளாட், எல்லோரும் ஃப்ளாட்டாக இருக்காங்க. நிக்கி மட்டும் நெகட்டிவில் இருக்கிறான். தைவான் வந்து பாசிட்டிவாக இருக்கான். ஸோ இப்போ வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ குளோபல் லெவல்லையுமே ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியோ பெரிய நெகட்டிவிட்டியோ எதுவும் கிடையாது, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இவன் இருக்கான் பார்த்தீங்களா, கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் வந்து கேப் அப்போ வந்து இண்டிகேட் பண்ணுறான். ஸோ என்ன தான் உங்களுக்கு வந்து இங்கே நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 381 அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருந்தாலுமே இவன் 381 50 ரேஞ்சில் தான் முடிஞ்சான். உங்களுக்கு ஆவரேஜ் க்ளோசிங் தான் வந்து பார்த்திங்கன்னா 81 அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் வச்சுருக்கிறான். ஸோ நான் 5 மினிட்ஸ்க்கு இதை மாற்றி காட்டுறேனே, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பார்த்தீங்களா, அவன் வந்து முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 375 தான். ஆனால் ஆவரேஜ் க்ளோசிங்காக 381. இப்படி பார்த்தாலும் ஒரு 20 பாயிண்ட் வந்து கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுப்போம். ஸோ நிஃப்டி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட நேற்று ப்ரைஸ் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நேற்று ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஒரு மீடியம் சிபிஆர் தான், ஆனால் நல்லா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி க்ளோஸ் எங்கே வச்சிருக்கான், S2 பக்கத்தில் வச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தாலே மார்க்கெட் கிளியராக பேரிஷாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். பேங்க் நிஃப்டியில் சேம் அதே தான். அவனுக்கு வந்து ஒரு பேரல் சிபிஆர் மாதிரி வந்துருந்துச்சு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் S3 கிட்ட க்ளோஸ் வச்சுச்சு. அண்ட் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி நேற்று பயங்கர ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ். 1.5%, 1.5% விழுந்திருக்கான் பாருங்க. ஆனால் நிஃப்டி கிட்டத்தட்ட 1/2% தான் விழுந்திருக்கான். ஸோ ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டிலிருந்து கிடச்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிஃப்டியில் கண்டிப்பாக ஒரு டிசைனிங் சிபிஆர் தான் வரும். அதுவும் ஒரு வைடு சிபிஆராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே நிமிடம், நம்ம வந்து டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிடலாம். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வைடு சிபிஆர் ஒரு பெரிய வைடு சிபிஆர்னு சொல்ல முடியாது, இதை விட கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது. பட் ஸ்டில் ஒரு 20 பாயிண்ட் கேப் அப் அப்படிங்கும்போது
உங்களுக்கு இந்த 304 தான் வச்சுப்போம். ஒரு 20 பாயிண்ட்னா சிபிஆருக்கு பக்கத்தில் தான் வந்து ஓப்பன் ஆகிறான். ஸோ இந்த சிபிஆரோட ஹையை தாண்ட முடியாது இவனால். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இவனால் சிபிஆரோட ஹையை தாண்ட முடியாது. ஸோ இங்கேருந்து ஒரு ரிவர்சல் எடுத்து போனால் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக பையர்ஸ் இருக்காங்களா, ஸோ பெரிய மொமெண்டம் கிடைக்காது. ஸோ சிபிஆர் ரிவர்சல் ட்ரேட் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் இங்கே ஃபால் வந்துச்சுன்னு வைங்களேன், அதே மாதிரி இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே லோக்கும் S1க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த இடம் இந்த பர்பிள் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வீக்லியோட S1. ஸோ இப்போ கிட்டத்தட்ட சப்போர்ட் கிட்ட இருக்கிறான். இப்போ வந்து மார்க்கெட் டிசைனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகி இது பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட பேர் பொசிஷனை மேலேயும் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ மேலே போக முடியாது, கீழேயும் போக முடியாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன்னைக்கு கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதனால் நீங்கள் நிஃப்டி அவாய்ட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து இந்த ப்ரீவியஸ் டே லோ ரிவர்சல் ஆர் சிபிஆர் ரிவர்சல் அதையெல்லாம் மீறி இங்கே மார்க்கெட் R1க்கு போகிறதுக்கான வாய்ப்பு வெறும் 5% தான் இருக்குது. அப்படி போச்சுன்னா R1 ரிவர்சல் தான் இருக்கிறதுலே வெரி வெரி ஹை ப்ராபபிள் பேட்டர்ன். இது 3 தான் நிஃப்டியில் இருக்க ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, நம்ம முதல்ல இதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு மிகப்பெரிய வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்டு வெறும் வந்து 20 பாயிண்ட்னா இங்கே ஒரு 40 பாயிண்ட் மாதிரி கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 40லேருந்து 50 பாயிண்ட் கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் சிபிஆர் கீழே தான் வந்து ஓப்பன் ஆவான். இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆவான். ஓப்பன் ஆனால் இந்த ப்ரீவியஸ் டே லோவை தாண்டிட்டான்னு வைங்களேன், இவன் கண்டிப்பாக S1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதை தாண்டி டெசிசிவாக இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ப்ரீவியஸ் டே லோ பக்கத்தில் தான் உங்களுக்கு வீக்லியோட நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரியே தான் வீக்லியோட S1 இருக்குது. ஸோ இதை வந்து இவன் வந்து தாண்டி கீழே போயிட்டான் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவன் கீழே S1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்கி வைடு சிபிஆர் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரேடை விட சிபிஆர் கிட்ட வந்தான்னு வைங்களேன், ஒரு 40 to 500 வாக்கில் வந்தான்னு வைங்களேன், இங்கேருந்து ரிவர்சல் ஆகும்போது எடுத்திங்கன்னா அது மிகப்பெரிய ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதுவும் நம்ம எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ கேப் அப் ஆகி டப்புன்னு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே கீழே இது வந்துட்டான், இந்த S1 பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபால் டுவர்ட்ஸ் S1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிபிஆர் ரிவர்சல், இந்த ப்ரீவியஸ் டே லோ டைரக்ஷன் ட்ரெண்டிங்கு அண்ட் S1 ரிவர்சல், இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்றைக்கி வைடு சிபிஆர் வந்திருக்கு. கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய டைரக்ஷன் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு கன்சால்டேஷன்லேயே முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா பார்த்து பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து இது பிரச்சனை கிடையாது. ஏன்னா டைம் டிகே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பைரி டே வேறு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட்டாக ரொம்ப உங்களுடைய ஃபுல் கேபிட்டல் டிப்ளாய் பண்ணாமல் கொஞ்சம் கம்மியான கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணிக்கிறதா நல்லது. அண்ட் ஆல்வேஸ் 1% மேலே லாஸ் பண்ணாதீங்க. தட் இஸ் மை அட்வைஸ் ஃபார் இன்ட்ராடே பிளேயர்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பொசிஷன்லாம் இப்போ வந்து ஒரு அனாலிசிஸை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியில் பார்த்துருவோம். இப்போ வந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் கோடு தான் மந்த்லியோட R1 அண்ட் இதே இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியோட S1 இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனில் இருக்குது. அண்ட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக 1 2 3 4 5 நாள் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ இங்கே பொசிஷன் எடுத்தவங்களாம் இங்கே வெறித்தனமான ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ தட் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸிட் ஆகிறதுக்கு இன்றைக்கி டே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ தட் இன்றைக்கும் அகைன் ஒரு ரெட் கேண்டில் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இன்றைக்கி ஒரு க்ரீன் கேண்டில் தான் எதிர்பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா, இந்த கேண்டில் தான் வெறித்தனமாக உடச்சிக்கிட்டு மேலே போன கேண்டில், அதோட லோ கீழேயே வந்து இவன் க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பியரிஷ் சைன் தான். ஆனால் இவன் சப்போர்ட்டுக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைனு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு கன்சால்டேஷன்லேயே ஒரு இன்சைட் கேண்டில், குட்டியோடு இன்சைட் கேண்டில் ஒரு 40 to 500 கீழே முடிக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி கீழே இதுக்கும் மேலே வந்தோன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு சப்போர்ட்டு அது இருக்குது. அண்ட் கீழே ட்ரெண்ட் லைன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பெருசாக மேலே போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை எலெக்ஷன் முடிய வரைக்கும். ஸோ நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்திங்களா நிஃப்டியில் வந்து 5 கேண்டில் கிடையாது, தொடர்ச்சி 3 கேண்டில். என்றைக்குமே ஒரு புல் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் வராது. ஸோ நம்ம மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இப்போ புல்லிஷெல்லாம் கிடையாது, பேரிஷாக மாறிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டிக்கிட்ட இந்த சப்போர்ட் இந்த கேப் இருக்குது, இந்த விக் இருக்குது பார்த்திங்களா, இந்த விக்கில் தான் நிறையா பையர்ஸ் வந்து ப்ரைஸ் அதுக்கப்புறம் மேலே ஃபர்தராக தூக்கிட்டு போயிருக்காங்க. அதனால் இந்த விக்கு கீழே போச்சு அப்படின்னா கீழே சப்போர்ட் வரைக்கும் போயிடுவான். ஸோ நான் நிஃப்டியில் வந்து பெருசாக ட்ரேட் பண்ண மாட்டேன். அதனால தான் அந்த ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் மற்ற சப்போர்ட் லைன்ஸில் எதுவும் போடல. பட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னால் கிளியராக சொல்லிட முடியும், இன்றைக்கி மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிறதுக்கு வித் நெகட்டிவ் பையஸோட கன்சால்டேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கோட அனாலிசிஸ் வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது யூடியூப் இருக்கிறத நம்ம ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.